வேலவா வெற்றி வேலவா சீதிவா. வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது 5300 வருடங்களுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த சத்ரு சம்ஹார எந்திர முருகன் அமர்ந்த தலம், முருகனே நேரில் வந்து வேலுக்கு பூசை செய்த தலம், பெரும் பேறு செய்தவர்கள் மட்டுமே தரிசிக்க முடிந்த தலம், தரிசித்தவுடனே பெரும் பேறு கிடைக்கச் செய்யும் தலம் என்ற சிறப்புகளை எல்லாம் ஒருங்கே பெற்ற அச்சிரப்பாக்கம் அருகே அமைந்துள்ள பெரும்பேர் கண்டிகை அதிசய முருகன் திருக்கோவில். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் நுழைவாயிலில் மிகப்பெரிய வேல் நம்மை பிரமிக்க வைக்கிறது. மிகவும் பழமையான அழகிய சிறிய திருக்கோவில் 5300 வருடங்களுக்கு முற்பட்டது என்பதை கேட்கவே மெய் சிலிர்க்கிறது. அந்த பழமை மாறாமல் அப்படியே வைத்திருக்கின்றார்கள் திருக்கோவிலை. கருவறையில் நுழைந்தவுடன் சிறிய அழகிய சன்னதி, சத்ரு சம்ஹார எந்திர வடிவில் முருகப்பெருமான் அமர்ந்த குளத்தில் 6 முகங்களும் 12 கரங்களும் அருகில் வெள்ளி தேவியானோடு காட்சியளிக்கிறார். முருகப்பெருமானுக்கு முன்புறத்தில் சத்ரு சம்ஹார எந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலில் சத்ரு சம்ஹார பூஜை ஹோமம் மிகவும் சிறப்பாக செய்யப்படுவதாக கூறுகிறார்கள் பக்தர்கள். கருவறைக்கு வெளியே அழகிய சிறிய சிவபெருமான் காட்சியளிக்கிறார். அமைதியும் பழமையும் சாணிக்கியமும் நிறைந்த கருவறையை விட்டு வெளியே வர மனமே இல்லாமல் அங்கேயே நின்றோம். சஞ்சீவி மலை மீது அமைந்த கோவிலில் வீசிய மலைக்காற்றும் கூட கந்த பெருமானையே போற்றி புகழ்வதைப் போல வீசியது. ஓம் என்ற ஓங்காரமும் மணியின் ஓசையும் நம்மை தமிழ்கடவுள் முருகப்பெருமானிடமே அழைத்துச் செல்வது போன்று இருந்தது. அகத்தியர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், வாரியார் சுவாமிகள், வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள், மேலும் 18 தமிழ் புலவர்கள் கூட்டம் பாடி புகழ்ந்த தலம் என்ற சிறப்புகளை எல்லாம் பெற்றது இத்திருத்தலம். பாம்பன் சுவாமிகள் 36 நாட்கள் இத்திருக்கோவிலில் தங்கியிருந்து முகத்திற்கு ஒன்றாக 6 பாடல்களை பாடியதாக கூறுகிறார்கள். அருணகிரிநாதரும் இத்திருக்கோவிலில் திருப்புகழை பாடியுள்ளார். அவர்களுக்கும் தனித்தனியே சிலைகள் அழகாக அமைந்திருக்கின்றன. மாமேரு மற்றும் சஞ்சீவி மலைகள் என்ற இரட்டை மலைகளின் உச்சியில் சஞ்சீவி மலையின் மீது அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம். முருகனுக்கு மட்டுமில்லாமல் விநாயகர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. விநாயகர் சுயம்பு விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் சிறப்புகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது திருச்செந்தூருக்கும் பெரும்பேர் கண்டிகைக்கும் உள்ள தொடர்புதான். சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் ஆயுதமாகிய வேலை சக்தியிடம் கொடுக்க சக்தி முருகனுக்கு கொடுத்தது சிவசக்தி வேல். சிக்கலில் வேல் பெற்ற முருகப்பெருமான் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு இந்த பெரும்பேர் கண்டிகை என்ற கிராமத்தில் உள்ள மலை மீது வந்து தங்கி இருந்து தன் வேலுக்கு பூஜை செய்து சக்தியை ஏற்றிக்கொண்டாராம். பின்னர் திருச்செந்தூர் சென்று மீண்டும் வேலுக்கு பூஜை செய்து சக்தி வேலால் சூரனை வதம் செய்து வெற்றி பெற்றதாக கூறுகிறது கந்தபுராணம். போர் முடிந்து வெற்றி பெற்ற பின்பு மீண்டும் தன் நவ வீரர்களுடன் இங்கு வந்து தங்கி தன் வேலுக்கு சத்ரு சம்ஹார பூஜை செய்ததாகவும் கூறுகிறது கந்தபுராணம். நம்முடைய செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றுவதைப் போல முருகப்பெருமானும் தன் வேலுக்கு சக்தியை ஏற்றுக்கொண்டார் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள். கண்டிகை என்றால் போர் வீரர்கள் பயிற்சிகள் மேற்கொள்ளும் இடம். கேம்ப் என்பது அதனுடைய பொருள். சோழர்களும் தங்கள் படை வீரர்களுக்கு இங்கு போர் பயிற்சிகள் அளித்ததாக கூறப்படுகிறது. எனவேதான் இன்று வரை இந்த ஊர் கண்டிகை என்றே அழைக்கப்படுகிறது. சூரனிடம் போர் செய்ய முருகப்பெருமான் வேல் பூசை செய்த இடத்தில் போர் வீரர்களும் பயிற்சி பெறுவது பொருத்தமான ஒன்றுதானே. என்ன உறவுகளே, முருகப்பெருமானே நேரில் வந்து தன் வேலுக்கு பூஜை செய்து சக்தி பெற்ற சக்தி மிகுந்த இடமாக விளங்குவதால் இது பெரும்பேர் கண்டிகை என்று அழைக்கப்படுவதில் பொருத்தம்தானே. பெரும்பேர் கண்டிகை அதிசய முருகப்பெருமானை வழிபட்டதில் மகிழ்ச்சிதானே. மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.